ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்கள் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்காங்க. நூலுக்கட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து பிறந்த குழந்தைக்கு 28 அன்னைக்கு கட்டுவாங்க நூல். இல்லைன்னா 38, 41 அந்த மாதிரி டேட்டில் எல்லாம் வந்து நூல் கட்டுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க கிளம்பி போயிட்டாங்க காலையிலே. எனக்கு வந்து லைட்டாக உடம்பு சரியில்லை, அதனால நான் போகலை. நாங்கள் எப்போவுமே வந்து பாத்திரம்லாம் கழுவுறது வந்து ஒர்க் ஏரியாவில் தான். ஒர்க் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக பாத்திரமாக நிறைஞ்சிருச்சு. கழுவுறதுக்கு பாத்திரம்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் ஏரியா வந்து கழுவி விட்டுடலாம் அப்படின்னு ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டேன். மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து சோம்பேறி ஆகாமல் இருந்ததே இல்லை. ஏதாச்சும் ஒரு வேலை இல்லைன்னா எங்கேயாச்சும் போகிறோம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து பாத்திரம் வந்து சேர்ந்துடும். நான் வந்து கழுவாமலே அப்படியே வந்து நான் கிளம்பிடுவேன். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்படி சேர்ந்த பாத்திரம் தான் இந்த இவ்வளோ பாத்திரம். ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்தப்போ இந்த கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இந்த கிரேப்ஸ் வந்து ரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுக்குள்ளாடி வந்து நம்ம அந்த வித்து இருக்காது. கிரேப்ஸ் வந்து வாஷ் பண்ணி ரிஷிக்கு எடுத்து வச்சுட்டேன். அவன் வந்து எடுத்து சாப்பிட்ருவான். நான் போய் எல்லா பாத்திரம் வந்து கழுவி அப்படியே வந்து ஒர்க் ஏரியாவில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ பாத்திரம் இல்லை, இன்னும் பாத்திரம் இருக்குது. இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக வந்து பாத்திரம் இருக்குது. அதை கழுவி வந்து நான் வெயிலில் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் காஞ்சதும் எடுத்து உள்ளே வச்சுருவேன். இந்த கேப்பில் நான் வந்து சமைக்கவும் செஞ்சேன். மத்தியானம் வந்து தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். தக்காளி சாதம் வந்து ஹஸ்பண்டுக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரிஷி வந்து சாப்பிடுவான். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் வந்து ரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு வந்து தயிர் சாதம் இது மட்டும் தான் பிடிக்கும். வேறு எந்த சாதமே அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. அப்புறம் வந்து தயிர், வெங்காயம், மாங்காய் ஊறுகாய், பொட்டேட்டோ, அப்புறம் அப்பளம் சாப்பிட்டுட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து தோட்டத்துக்கு போயிருந்தாங்க. ஒரு வாழைக்கொலை வந்து இப்போ ஒடிஞ்சு விழுந்துடும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. காயும் வந்து நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. நிறைய இல்லை, ஒரு 4-5 காய் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு எடுக்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு இவ்வளோ வந்து நம்ம எப்படி சாப்பிட முடியும், அதனால் கடையிலே கொடுக்கலான்னு போயிட்டாங்க. ஸோ கடையில் வந்து நம்ம விற்றுட்டோம். இது வந்து மொத்தமே எவ்வளோ கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா 460 ரூபா கிட்ட கிடச்சிருக்கு. இந்த வாழைக்கொலை வந்து 9 கிலோ இருந்துச்சு. ஸோ வேஸ்டெல்லாம் போய் 7 கிலோ தான் வந்து எடுப்பாங்க. ஒரு கொஞ்சம் காய் வந்து டேமேஜ் இல்லை. அந்த டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கேஷ் கிடச்சிருக்கோம். ஸ்வீட் கார்னும் டீயும் சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் வந்து கிளம்பிட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து காலையில் நூல் கட்டு போயிருந்தாங்கல்ல. ஸோ காலையில் அவங்க போயிட்டாங்க. ஈவினிங் வந்து எனக்கும் ரிஷிக்கும் வந்து போனோம். ஸோ அதனால் நானும் ரிஷி வந்து கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் வந்து கொண்டு விட்டுருவாங்க. സീറ്റ് കംപ്ലൈൻറ്റാ? എവിടെ പോയാലും ഇത് തന്നെ പ്രശ്നം ഋഷിക്ക്. എന്തോന്ന് എടുക്കാൻ പോണത്? ഇത് വെള്ളം എടുത്തിട്ടാ വരും ഇനി. എന്തിനു വെള്ളം എടുത്തപ്പോ? நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரிஷி அவங்க அப்பாவை என்னெல்லாம் பண்ணுறான்னு நீங்கள் பாருங்கள். ஒரு 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். டைம் கரெக்டாக தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 தான் ஆகுது. ஆனால் ரிஷி வந்து நேரமே தூங்கிட்டேன் அன்றைக்கி. என்னன்னு தெரியல, இன்றைக்கி ரிஷி வந்து சீக்கிரமாகவே தூங்கிட்டான். வீடெல்லாம் வந்து எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.